இந்த உலகத்துல எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதுக்குண்டான பலன் உண்டு. அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. அந்த பலனை நான் செஞ்சிருந்தா நான் அனுபவிப்பேன். மீதி என்னை சார்ந்தவர்கள், என் குடும்பம் அனுபவிக்கும். எப்படின்னா, நான் நிறைய சம்பாதிச்சு வச்சிருந்தேன்னா நான் அனுபவிச்சு போக நான் இறந்து போயிட்டேன்னா மீதி யாரு அனுபவிப்பா? என் குடும்பம், குட்டி தான் அனுபவிக்கும். இதுதான் உண்மை. வேற யாரும் வரமாட்டாங்க. அதே மாதிரி நான் நிறைய தீமை சம்பாதிச்சு வச்சிருந்தேன்னா நான் அனுபவிச்சு மீதி என் குடும்பம் தான் அனுபவிக்கணும். ஏன்னா என் குடும்பம் தான் என் கூட இருந்தவங்க. அதனால அதுல அவங்களுக்கு பங்கு உண்டு. ஏன்னா நான் தீமை செஞ்சு சம்பாதிச்ச பணத்துல அவங்களும் சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அதனால அவங்களுக்கு அந்த பங்கு உண்டு. அவங்களும் அனுபவிக்கணும். இதுதான் உண்மை. நாம பார்க்க மாட்டோம். நாம சொல்லுவோம், அதோ போறான் பாரு அந்த பையன், அந்த பையனுடைய தாத்தா இந்த ஊரையே ஆண்டவர், பையன் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறான். நம்ம வாயாலே நிறைய பேரை சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அவங்க தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டார் பாருங்க, அந்த பேரனால அந்த குடும்பமே முன்னுக்கு வந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு சில விஷயங்கள் நமக்காக ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி, நம்மளுடைய சுயநலத்துக்காக ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி, நியாயம் இல்லாத ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி அதை நியாயமாக்கி நம்ம அதை வெற்றி கொள்றோம். அதுக்கு பின்னால அதுக்கு உண்டான கூலி எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது.